ட்ரஸ்ட் மீ, நான் செஞ்ச சமையலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். கம் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Hey all, welcome back to my YouTube channel. This is Priyanka Raman. இன்னைக்கு நான் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துலாமா? நான் 4 ஆனியன்ஸ் எடுத்துருக்கிறேன், சாப் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றும் 3 டொமேட்டோ, 2 க்ரீன் சில்லி. அப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட் மஷ்ரூம் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு ஸ்பைசஸ் பே லீஃபு, சோம்பு, ஜீரகம் அண்ட் பெப்பர் 2, பட்டை லவங்கம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்சிருந்து. இது க்ரீன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் க்ரீன் கலரில் வரணுன்ட்டு நான் இது என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா கொரியாண்டர், நமக்கு கறி லீவ்ஸ், புதினா, நமக்கு 4 க்ரீன் சில்லிஸ், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஜிஆர்டி நெய், 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஆயில், எண்ணெய் காஞ்சிச்சு. வாங்க இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ஆச்சு, அப்புறம் கலர் ஆச்சு. ஸோ ராஸ்மெரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், பிரியாணி பவுடர், கொரியாண்டர் பவுடர், நமக்கு சில்லி பவுடர், அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, 1/2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு இப்போ 3 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2, 3. கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி. தண்ணி கொதிச்சப்போ கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிட்டு நமக்கு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு குக்க முடியலாம். தண்ணி கொதிக்குது, இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். த்ரீ விசில் வந்தப்போ பார்க்கலாம் எப்படி வந்துருக்குது. மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது சைட் டிஷ்ஷாக எக் கிரேவி. வாங்க எக் கிரேவி எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதுவும் பிரியாங்கா ஸ்டைலில். 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடாக மஸ்டர்ட் சீட்ஸ். ஆக்சுவலாக நான் கருப்பு வைக்கணுமா, அதுக்கு ஜாஸ்தி கருப்பு. நெக்ஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வெந்துச்சு, இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சால்ட். ஸோ இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி, டர்மரிக் பவுடர். இது அம்மாவே செஞ்ச சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இப்போ நான் 1 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொதிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் எக் ஆட் பண்ண வேண்டாம். எக் இப்போ ஆட் பண்ணாதான் மசாலாலாம் போய் எக்குள்ளே போய் செய்யணும். அதுக்காக இப்போ எக் பண்ணுறேன். நம்ம க்ளீன் நீட்டாக தான் இருக்கும். பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் எக் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட்றதுல தயிர் பச்சடி ரெடி பண்ணிட்டு சாப்பிடலாம். மஷ்ரூம் பிரியாணி, எக் கிரேவி, மற்றும் தயிர் பச்சடி. வாங்க சாப்பிடலாம். மஷ்ரூம் பிரியாணி சூப்பர். கீரைக்காய் பச்சடி எல்லாமே, முட்டை கிரேவி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.
இது எப்படி இருக்குது? மஷ்ரூம் பிரியாணி சூப்பரா இருக்கு. அப்படியா? நீ பார்த்துட்டு சொன்னா பேசுறேன். பிரியாணி நல்லா தான் இருக்குது. எக் கிரேவி நல்லா தான் இருக்கு.